ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். சண்டே மார்னிங் தான் vlog ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தது. மார்னிங் எந்திரிக்கும் போதே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மழை தூரிட்டு இருந்தது. இன்றைக்கி சிம்பாவும் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். 10 o'clock தான் எழுந்திரிச்சான். சரி சீக்கிரமாக மார்க்கெட் போயிட்டு அம்மாவும் ஹஸ்பண்டும் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சண்டே மென்யூ வந்து அம்மா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சங்கரா மீன் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. வஞ்சரம் பார்க்கவே சூப்பராக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக. சங்கரா மீனும் நல்லா க்ளீனாக இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா மார்க்கெட்லேயே வந்து மீன் ஆஞ்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் நானும் அம்மாவும் போயிருக்கும்போது எனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கலம்மா அப்படின்னு சொன்னேன், நீட்டாகவே இல்லை அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து அம்மா சரி நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு மீன்லாம் வீட்லேயே தான் க்ளீன் பண்ணுறோம். எனக்கு அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூடயே அங்கேயே தான் நான் சுற்றிட்டு இருப்பேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிவிட்டு. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போதெலாம் அங்கே உட்காந்துட்டு ஏதாச்சும் ஸ்கூலில் நடந்தது, அப்புறம் காலேஜில் நடந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு. ஆனால் இப்போயும் ஸ்டோரியெல்லாம் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எப்போவுமே ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இந்த உப்பு போடுறது, மஞ்சள் போடுறது அதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து சங்கராலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து வஞ்சரம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்று சண்டே கிளைமேட்டே வந்து ரொம்ப சில்லுன்னு மழை தூரிட்டே இருந்தனால ரொம்ப லேசியாக ஃபீல் ஆச்சு. சமையல் ஒர்க் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம், சும்மா பேசிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி வந்து கடைக்கு மட்டன் எடுக்க போயிருந்தான். சரி மட்டன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணி சைடாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மீன் குழம்புக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலையே சேர்த்து ஊற வச்சாச்சு. அம்மா வேறு ஒரே சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க, தம்பி மட்டன் எடுக்க போயிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சண்டே கொஞ்சமாக சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னா இவன் வேறு டிலே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்போவுமே நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு சமையல் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். அம்மா அப்படி தான் முன்னாடியே ரெடி பண்ணிப்பாங்க எல்லாமே. எப்போவுமே சண்டே மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக ஃபீல் ஆகும். சண்டே ஈவினிங்கே வந்து ஐயோ நாளைக்கு மண்டேவா, ஸ்கூல் போகணுமா, காலேஜ் போகணுமா, ஐயோ நாளைக்கு திரும்பி நம்ம ரொட்டீனாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுமான்ட்டு எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே ஈவினிங்கே ஐயோ நாளைக்கு மண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மண்டே மார்னிங் என்னோடய மோட்டிவேஷனே இன்னும் 4 நாளில் நமக்கு சாட்டர்டே சண்டே வந்துடும்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். என் தம்பிக்கு வந்து ஃபிஷ் பிடிக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரனால அவன் அந்த ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டான். அப்போதுலேருந்து அம்மா இந்த மாதிரி மசாலா அரைச்சி மேரினேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் மீன் வாசனையே வராது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலா தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்து ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஒரு லெமன் ஜூஸு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாம். மீன் மசாலா எப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் இதில் சேர்த்து மீன்லாம் ஃபுல்லாக மசாலா தடவி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீனில் வந்து நல்லா மசாலா ஒட்டணும். உங்கள் வீட்டில் பசங்க யாராச்சும் மீன் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷில் மசாலா சேர்த்தாச்சு. ஃபிஷ் வந்து இப்போ மேரினேட் ஆக விட்டுடலாம். அப்படியே சைடில் மட்டன் கிரேவியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்க. மட்டன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக தயிர் மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண மட்டன் வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு
1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதில் ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 7 விசில் விட்டு இறக்குனா மட்டன் வெந்துடும். இப்போது மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே ஒரு 10 காஞ்ச மிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இதை அப்படியே வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃபேன் காற்றுல வச்சுட்டு வந்தாச்சு. இப்போது அதே கடாயில் வந்து நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம வந்து ஒரு 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி எல்லாம் நல்லா தோல் சுருங்கி வந்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதிலையே வந்து நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்து ஒன்றா தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நம்ம கீரி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம்ல, மீன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம அந்த புளியிலேயே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த புளி கரைச்சல் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைச்சல் சேர்த்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சேர்த்தா மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வந்து ஒரு 1/2 மாங்காய் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக சேர்த்துருக்கோம். இதில் மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு கொதித்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சங்கரா மீன் தான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். மீன் சேர்த்த பிறகு நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து குழம்பு கொதிக்க விடக்கூடாது, மீன் கரைஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ மீன் குழம்பு ரெடி. நம்ம மட்டன் தாளித்து விட்டுடலாம். மட்டன் தாளிக்க ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்த உடனே ஒரு 3 தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறி எடுத்தால் மட்டன் தொக்கு ரெடி. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இந்த மட்டன் தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சண்டே ஸ்பெஷல் லன்ச் ரெடி ஆகிடும். வஞ்சரம் ஃபிஷ் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. எப்படா ரெடி ஆகும்னுட்டு பக்கத்தில் நின்று நானும் தம்பியும் பார்த்துட்டே இருந்தோம். ஃபிஷ்ஷெல்லாம் பொரித்து சமையல் ரெடியாகவே ஒரு 3:30 ஆகிடுச்சு. எப்போவுமே சண்டேனாலே லேட்டாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் மட்டும்தான் லேட்டாக சாப்பிட்றோமா இல்லை நீங்களும் சண்டேனாலே லேட்டாக தான் சாப்பிடுவீங்களான்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆனோடனே அப்படியே அந்த வாழை இலையை குளிப்பாட்டி அம்மா எல்லாத்தையும் சர்வ் பண்ணோடனே சாப்பிடும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஏன்னா எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே ஒரு நாள் தான் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து லன்ச் சாப்பிட்றது. மற்ற டைம்லாம் எல்லோரும் ஒரு ஒர்க்குக்கு ஓடிட்டே இருப்பாங்க. அதனால சண்டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதனால லேட்டாக சாப்பிட்றது தப்பில்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸில் மகாராஜா வந்திருந்தது. அந்த மூவியை வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.